10ஆம் மாதம் இங்கே வந்த ஒரு மாதம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் மாதம் ஆகிட்டேன். அமாவாசைக்கு 3 அமாவாசைக்கு வந்தோம். வந்தது இல்லாமல் தேர்தின பிரசாதம் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ 2 மாதமாக இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் ஆண் வாரிசு அப்படின்ட்டு இந்த கோயில் வந்துட்டு போனாங்க. எல்லாத்துக்குமே ஆண் வாரிசு தான் பிறந்திருக்குது. சஷ்டிக்கு தான் வந்துட்டு இருந்தோம். 2 டைம் வந்தோம். அமாவாசைக்கு தான் வந்தது இல்லை. அப்புறம் வந்து 3 டைமே மூற்றும் மிருகப்பெருமான் குழந்தை உருவம் சமர்ப்பயாமே ஆண்வாரி சின்னகரகானாம் பெண்வாரி சின்னகரகானாம். மாசமாவதுக்கு முன்னாடி ஆண்வாரிசுக்கோ பெண்வாரிசுக்கோ முதல் குழந்தைக்கோ ஆண்டவனுக்கு படிக்கப்பட்ட கனியும் பழமும் கொடுப்போம். இதுதான் மணிப்பழம். இதை வாங்கி நீங்க உள்ளுக்கு சாப்பிட்டு சாமி. இதுதான் மோட்டூர் ஆண்டவனோட பிரசாதம். மோட்டூர் ஆண்டவனுக்கு अमला प्रसादं समर्पयामि। महादेवी महापूर्णकाली देवी नमो। ओम ओंकारस्य महादेव परिपूर्णकालीज्वालकं सर्वदेव सर्वशक्तिनिवास महाकाली नमो। तन्नो काली प्रचोदयात्। जगन्नाथ देवहि तन्नो सर्वकाली प्रचोदयात्। ओम गंगाधरण्य नमः। ओम ओंकारधरण्य नमः। ओम कालधरण्य नमः। ओम कलनीधरण्य नमः। ओम रत्नधरण्य नमः। ओम महाकाली नमः। ओम ओंकाली नमः। ओम ओंकाली नमः। ओम ओंकाली नमः। ओंकाली नमः। वज्रकाली नमः। भयानकाली नमः। दीर्घकाली नमः। मंगलकाली नमः। सात्विकाली नमः। रत्नकाली नमः। आंकारकाली नमः। ईंकारकाली नमः। सर्वलोकनिवासिन्याय नमः। सर्वकाली नमः। ओम संकल्पकाली नमः। ओम रत्नसाम्ये नमः। ओम भयानकाली नमः। ओम मंगलकाली नमः। ओम चंद्रकाली नमः। ओम प्रसन्नकाली नमः। ओम ओंकारकाली नमः। ओम ईंकारकाली नमः। ओम भयानकाली नमः। ओम अरुणतुल्य स्वामी अम्बालोड
கோயிலுக்கு வர காரணம் என்னம்மா? இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஓகே. ஸோ இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. ஸோ வரதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நிறைய மைண்டில் இருக்கும் இல்லையா? ஓகே. இப்போ எப்படி இருக்கு? பெட்டராக இருக்கு. ஓகேம்மா, வாழ்க்கை வளமுடன். அப்படியே அவங்க கிட்ட கொடுங்கம்மா. ரைட். அம்மா வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? நீங்கள் எந்த ஊர்? எத்தனை நாள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஓகே. என்ன காரணம்? குழந்தை வேண்டியது. ஓகே. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ இந்த கோயிலில் நிறைய மக்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனசார அந்த கடவுளை வேணும் அப்படின்னா அது நிறைவேறுதுன்றாங்க. அது உண்மையா? அந்த மாதிரி நடந்திருக்க மற்றவங்களுக்கு? ஓகே. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. வாழ்க வளமுடன். கொடுங்கம்மா உங்களுக்கு. அம்மா வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? ஓகே. இந்த கோயிலை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னம்மா? நடந்திருக்கு. ஓகே. சந்தோஷம் இல்லையா? ஓகே, சூப்பர். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் நல்ல மனசுக்கும் உங்கள் நல்லபடியாக எல்லாமே நடக்குமா? இந்த கோவிலுக்கு வர்றவங்க பக்தர்கள் அதிகமாக என்ன விஷயத்துக்காக வராங்க? குழந்தைக்காக தான். ஓகே. ஸோ இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஓகேம்மா. ஸோ இந்த கோயிலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா என்னென்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவீங்க? நன்றிம்மா, வாழ்க்கை வளமுடன். கொடுங்கம்மா. அப்படி அம்மா வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் எந்த ஊர்? ஓகே. இந்த கோயிலுக்கு வர காரணம் என்னம்மா? ஆனால் இந்த கோயில் வந்து எதுக்குன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து மனசார வேண்டிக்கிட்டா குழந்தை கிடைக்கணும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களும் ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதேமாரி ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கும் பெண் குழந்தை கிடைக்கும். பெண் குழந்தை இருந்து ஆண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கும் ஆண் குழந்தை கிடைக்கும். நம்ம எது மனசார வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்குதுன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். சரிம்மா. இங்கே அன்னதானம் எல்லாமே எப்படிமா போயிட்டு இருக்கு? வரவங்களுக்கு எல்லாமே மாதம் அன்னதானம் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறாங்க. அது ஒன்று. நன்றிம்மா. அம்மாட்ட கொடுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. உங்கள் பேருமா? என் பேர் செல்வி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர்லேருந்து வராங்க. நம்பிக்கையோட வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து குழந்தை இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் நம்பி வந்திருக்கோம். நாங்கள் கண்கூட பார்த்துருக்கேன் சார். எல்லாம் குழந்தைங்க வந்திருக்காங்க. 3 அமாவாசையில் 1 அமாவாசையில் இருந்து குழந்தை வந்திருக்கு. அதனால் நாங்கள் நம்பி வந்திருக்கோம். இது 3வது அமாவாசை. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுமா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வரும்பொழுது நம்ம மைண்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த நம்பி அதான் வந்து இது கல்கோடு பார்த்துருக்கேன். கண்டிப்பாக குழந்தை இருக்குதுன்னாரு. அதனால் நான் கண்டிப்பாக உறுதியோடு வந்திருக்கேன் சார். குழந்தை வேணும்ன்றதுனால நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ நம்பிக்கையோட வந்தால் நன்மை நடக்கும். கண்டிப்பாக நடக்குது சார். இல்லையா? என் பேர் திவ்ய பாரதி பிரேம்குமார். நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். 10ஆம் மாதம் இங்கே வந்த 1 மாதம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் மாதம் ஆகிட்டேன். அப்புறம் தேன் பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டேன். ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆண் வாரிசாக வந்திருக்கேன். எல்லாம் கழுப்போடு கேளுங்க, குழி கேளுங்க, கேட்காட்டாலும் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில நான் வந்திருக்கேன். 5 மாசமா இருக்கேன். ஆம்பளை பிள்ளை பிறக்கும் நம்பிக்கையோட நான் வந்து பால் பிடிக்கிறேன். சரிங்கம்மா. இப்போ நீங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? யாரு சொல்லி என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலயமா யூடியூப் மூலயமா வந்தேன். எப்படின்னா ஆண் வாரிசுக்காக வந்தேன். ஆண் வாரிசுக்காக வந்து அந்த கோயிலுக்கு போ, கண்டிப்பா அந்த சாமி ஆண் வாரிசுக்காக தான் உருவானது, உனக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் சொல்லி நம்பிக்கையா சொன்னாங்க. அதனால நம்பிக்கையா வந்திருக்கேன். இந்த வேடூர் முருகன் எனக்கு பையன் கொடுப்பா நம்பி இருக்கேன். நான் கண்டிப்பாமா வந்து 1 மாசம் கழிச்சு மாசம் ஆயிட்டேன். நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு. ஓகே. நீங்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. இங்க ஒரு நம்பிக்கையா வந்த உடனே அந்த சந்தோஷத்தை எப்படி பாக்குறீங்க? அது சந்தோஷம் இருக்குது. கொடுத்துட்டாரு முருகரு. அதே வந்து எனக்கு முது திருப்தியா பையனா கொடுத்துட்டா நான் வந்து ரொம்ப நம்புறேன். இந்த கோவிலை நம்புறேன். நம்பிதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பையன் வருவான் நம்பி இருக்கேன். இங்க இருக்க நிறைய யூடியூப் சேனல்ல நேர்ல வந்தோம்னா சொல்லியிருக்காங்க, வேண்டிட்டு போக 2 பிள்ளை வேணும், பையன் வேணும்னு சொல்லியிருக்கேன். பையன் பிறந்திருக்கு, பொண்ணு வேணும்னு சொல்லியிருக்கேன், பொண்ணு பிறந்திருக்கு. அதனால நீ என்ன வேணும் இந்த கோயில நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு நடக்கும் நம்பிக்கையோட நான் வந்தேன். கண்டிப்பாமா. நன்றிமா. தேங்க்யூ. அம்மா உங்க பேரு, நீங்க எந்த ஊர்? என் பேர் சேமிக்கா. கிழக்கூர்லேருந்து வரேன். 6 மாதம் 2 பெஸ்ட்டு 2 பொண்ணு. இப்போ ஆண்காரத்துக்கு வந்தேன். என்ன கேள்விப்பட்டு வந்தீங்கம்மா? யார் உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம்? எங்கள் ஊரில் 2 பேர் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா?
ஸோ அதை பார்த்து நம்பிக்கையில் வந்திருக்கீங்க. அப்படி வந்துட்டு போய் ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் தள்ளி போயிருந்தா வர வேண்டான்றோம். ஏன் அப்படின்னா லாங்கிலேருந்து வரும்போது சில பேருக்கு 1-2 கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கிறனால உடம்பு அழைச்சினாலும் சேதம் ஆகுது. அதனால அவங்க வந்து பால் வாங்கிட்டு சொல்லிருப்போம். அப்படி பால் வாங்குறதுக்காக அப்படி கேன் எடுத்துகிட்டு வருவோம். கேன் கட்டு இப்படி கேன் கொண்டு வந்தால் நம்ம பால் கொடுத்து விட்ருவோம். அப்புறம் இப்போ பாப்பாங்கலாம் இருக்கிற மாதிரி 5 மாதம் 6 மாதம் நல்லா குழந்தை நல்லா பெருசானதுக்கு அப்புறம் நம்ம நேர்லேயே வந்து ஆனோன்ட்டு நம்ம பால் வாங்கி குடிச்சிக்கலாம். இப்போ 20 நாள் 30 நாள் 1 மாதம் தள்ளி போனீங்க அவங்க ஆத்துக்கார் வந்து பால் வாங்கிட்டு போய்க்கலாம். இப்போ அண்ணா வந்து பால் வாங்கிட்டு போகிறது வந்துடுவார். என்ன ஊருங்க? நாங்கள் வந்து தாரமான 4 ரோடு கறி பெருமா கோயில். 4 ரோடு கறி பெருமா கோயில் வந்துருக்குறாங்க. 10 மாதமாக இருக்கும். இப்போ வந்து 2 மாதம் வந்து இப்போ இந்த தென்னை மாவு சாப்பிட்டதுலேருந்து நின்றுச்சு. கல்யாணம் 6 வருஷம் இல்லைங்க இல்லைங்க 6 வருஷம் குழந்தைங்க இல்லை. என் மாமியார் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லி 6 வருஷமா குழந்தைங்க இருந்தாலும் அவங்க சொல்லி நாங்கள் இங்கே வந்து தேன் பிரசவம் சாப்பிட்டோம். தை மாதம் அதுலேயும் நின்றுச்சு. அதை நின்றுட்டு அப்புறம் பால் பிரசவம் கொடுக்குறேன் 3 மாதம் வந்து சாப்பிடுங்கன்னாங்க. 1 மாதம் வர முடியல. அதனால் இந்த மாதம் வந்துட்டேன். இப்போ எத்தனை மாதமாக இருக்கு? 2 மாதமாக இருக்கும். சரிங்க. இப்போ 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னும் போது மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கையோட வந்தோம். அப்பயும் நின்றுச்சு. அப்பயே குழந்தைட்டாரு. சரிங்க. நானும் இங்கேயும் போனேன் எத்தனை கோயிலுக்கு. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கூட போனேன். அவங்களும் எதுவும் சரியாக சொல்லலை டீட்டெயிலு. இங்கே வந்தால் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகே. ஸோ நன்றிங்க. இப்போ லாங்கிலேருந்து வர முடியாதவங்க ஆத்துக்காரம்மா வீட்டிலே இருக்கட்டும். ஒரு 3-4 மாதம் கழிச்சு வந்துக்கலாம். ஆம்பளைங்க வந்து பால் வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த பால் போய் அவங்க ஆத்துக்காரம்மா மட்டும் குடிச்சிக்கணும். அது அப்புறம் அங்கே போய் குழம்ப வேண்டாம். இந்த பால் கொடுத்துருவோம். இதை போய் அவங்க ஆத்துக்காரம்மா குடிச்சின்னு இப்போ நேர்லேயே அன்னார் குடிச்சிக்குவார். அவ்வளோதான். ஆண்டனை கும்பிட்டுவோம். இதே குழந்தை நல்லபடியாக பையனை பிறகு மோட்டர் ஆண்டனை வேண்டிக்குவோங்க. என் பேர் ஹரிகரன். என் ஒய்ஃப் பேர் மௌனிகா. நான் வந்து பவானியிலேருந்து வரோம். ஈரோடு மாவட்டம். அமாவாசைக்கு 3 அமாவாசைக்கு வந்தோம். வந்தது இல்லாமல் தேன்தின பிரசாதம் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ 2 மாதமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த தேன் திணை பிரசாதம் எப்போ சாப்பிட்டீங்க? தேன் திணை பிரசாதம் எப்போ சாப்பிட்டீங்க? தை மாதம். போன தை மாதம். இந்த தை மாதம். ஓகே. கல்யாணம் ஆகி இப்போ தான் 1 இயர் ஆகும். 1 இயர் ஆகும். ஓகே. சரி. இப்போ இந்த முருகன்கிட்ட என்ன வேண்டியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன குழந்தை வேணும் அப்படின்னு ஏதாச்சும் பர்டிகுலராக? முருகன்கிட்ட ஒய்ஃப் வந்து ஆண் குழந்தை வேணும்னு வேண்டியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் பெண் குழந்தை வேணும்னு வேண்டியிருக்கீங்களா? ஒரு 2 குழந்தையாக பிறந்துட போகுது. கண்டிப்பாப்பா. சரி. இப்போ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் தாட் எப்படி இருந்தது? நான் முருகனை நம்பி தான் வந்தேன். முருகனை நம்பினவர் எல்லாருக்குமே முருகன் வந்து வேண்டிய வரத்தை கொடுப்பாரு. பெண் குழந்தையானாலும் சரி, ஆண் குழந்தையானாலும் சரி, வந்து வேண்டினா மட்டும் போதும். நம்பிக்கையோடு வந்தால் கண்டிப்பாக முருகரை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. ஓகே. இப்போ இந்த கோயிலில் வந்து அன்னதானம் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி இருக்குது அன்னதானம்? வந்தீங்கன்னா இப்போ யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்த எல்லாத்துக்குமே சாமி வந்து அன்னதானம் போட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவோம். அப்படி சாமியே அப்புறம் தான் சாப்பிடுவோம். அப்படி. சரிப்பா. மாவட்டம் ஓமூர் வட்டம் திண்டமங்கல் கிராமத்தில் வந்திருக்கோம். உங்கள் பேருமா? என் பேர் சௌமியா. என் பேர் அழகப்பன். நாங்கள் 8 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். எங்கள் கோயில் தேவத்து கோயில் பம்படிக்கிற பூசாரி தான் இவர். எங்கள் கோயிலில் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் ஆண் வாரிசு அப்படின்ட்டு இந்த கோயில் வந்துட்டு போனவங்க எல்லாத்துக்குமே ஆண் வாரிசு தான் பிறந்திருக்குது. அதுக்கோசரம் நாங்களும் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு சாமி கும்பிட்டு போனோம். மாதம் வந்து நாங்கள் வீட்லேயே தான் இருந்தோம். எங்களுக்கு தெரியலை இந்த கோயில் இருக்குது இப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதனால எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மாதம் நாங்கள் எதிர்பார்த்தோம், அது நிற்கலை. அப்புறம் 2வது மாதம் எங்கள் கோயில் தர்மகர்த்தா சொல்லித்தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்படி நம்ம கோயில் பம்படிக்கிற பூசாரி இப்படி நடத்திட்டு இருக்காரு, நீங்கள் போங்க அந்த கோயிலுக்கு, உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து அதே மாதத்தில் நாங்கள் ஆண் வாரிசுக்காக வந்து அருள்வா கேட்டுட்டு போனோம். அதே மாதத்துல எங்களுக்கு அருள் உண்டாடுச்சு. அதுலேருந்து இப்போ தொடர்ந்து 7 மாதம் வந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. 7 மாதம் இருக்கு. ஓகே. அப்படியே சார்கிட்ட கொடுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஆண்வாரி சேர வந்தோம். ஆனால் 1 மாதம் வந்து நிற்கலை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நம்பி வந்தோம். அதுக்கப்புறம் நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்போ இப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். ஆண்வாரிசாக கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அருள்வாக்கு என்ன கேட்டீங்கன்னு சொல்லுங்கள். அருள்வாக்கு கேட்டோம். கண்டிப்பாக ஆண்வாரிசி தான் அப்படின்னு சொன்னார்.
நாங்கள் இடைக்கு இப்போ ஆண்வாரிசு போகிறதா இடைக்கு போட்டு அன்னதானத்துக்கு அரிசி படுத்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அருள்வாக்கு வந்தது. வாழ்க்கையிலே அருள்வாக்கு வந்து ஆண்வாரிசு கொடுத்ததுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆண்வாரிசு போகிறோம். கண்டிப்பாக தானத்திலே சிறந்தது பார்த்தீங்கன்னா கண் தானம், அதுக்கப்புறம் அன்னதானம். ஸோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மோட்டூர் முருகனுக்கு அரோகரா. நான் குமரபாளையத்துலேருந்து வரேங்க. என் பேர் செந்தில்குமார். கல்யாணம் 2 வருஷம் குழந்தை இல்லை. அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நாங்களே தனியாக பார்த்தோம். வந்து தை மாதம் வந்து தினமும் சாப்பிட்டுருக்கோம். 2 மாதம் ஆச்சு. இப்போ தண்ணி போயிருக்கு. இப்போ வீட்டில் அவங்களுக்கு நான் வந்து பால் வாங்கிட்டு வரேன். கண்டிப்பாக இதோட வந்திருக்கோம். அந்த இடத்துல இந்த மகிழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? எல்லா இடத்த விட இந்த இடத்துல வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷம் கண்டிப்பாக அப்படின்னு வச்சுருக்கோங்க. எப்படி அந்த ஃபுட் எப்படி குவாலிட்டியாக இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பரிமாறுறாங்க. முதல் இலையில் உட்காரவங்களும் கடைசி இலையில் உட்காரவங்களுக்கும் ஒரே மாதிரி தான். அந்த சோர்வுங்கிறது யாருக்கும் ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு உட்காந்து உட்காரேன்னு சொல்லி யாருக்கும் அந்த மூஞ்சி காட்டுறது என்ன கேட்டாலும் கேட்குறது எடுத்துகிட்டு வந்து உடனே போடுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சோர்வு வந்து வெளியே காட்டிக்காமல் வந்தவங்களுக்கு வயிறாக சாப்பாடு கொடுத்தாங்க. ஓகே ரைட். ஜென்ரலாக கோயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே எப்படிங்க? இங்கே வந்து கப்புங்கிற விஷயம்லாம் எதுவுமே எல்லாமே தலைவாழையில் மட்டும்தான். எல்லாத்தையும் சரிசமமாக உட்கார வச்சு தலைவாழை டேபிள் சேர் போட்டு தலைவாழை என்ன வேணும்னாலும் இங்கே கிடைக்கும். முருகன்கிட்டையும் சரி இவங்ககிட்டையும் சரி கேட்குறது கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நன்றி. நம்ம கோயிலில் என்னென்னு ஒன்று கேட்டிங்கன்னா, இங்கே சுவாமி தோன்றியதே குழந்தைக்காக ஓவரால் எல்லாத்துக்கும் தெரியும். பட் அது மட்டும் இல்லைங்க, சுவாமி வந்து குழந்தைக்குன்னா மட்டும் குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு கிடையாது. குழந்தை உருவாகிறதுலேருந்து ஜனனமாகிறதுனா அது நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர்கிறதுனா அந்த குழந்தை மறுபடி அந்த குழந்தை தன்னோட ஞானங்கள் எற்ற வரையுமே நம்ம மோட்டர் ஆண்டவர் அருள் புரிவார். கல்யாண வயசு எல்லாமே கொடுப்பார். ஆனால் இவர் குழந்தைகள் ஆண்டவனால அதனால அதுமாதிரி குழந்தைங்க பிறந்து நம்ம கோயில் பிறந்தனாலும் சரி, இல்லை வெளியே வேண்டுதல் வச்சு குழந்தை பிறந்தாலும் சரி, இல்லை மருத்துவமனை நீங்கள் பார்த்து குழந்தை பிறந்தாலும் சரி, குழந்தை பிறந்து சரியாக வாய் பேசல, கொஞ்சம் திக்குறான், குழந்தை திக்குது, சரியாக பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு யாராச்சும் குழந்தைங்க இருந்தால் நம்ம மோட்டூர் ஆண்டோட மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் கொடுப்போம். 3 வயசு 2 வயசு 5 வயசு 7 வயசு குழந்தைங்க பேசுறதுனாலும் நம்ம ஆண்டவனை கும்பிட்டு இந்த வேங்க சங்கடையில் பால் குடித்தா கண்டிப்பான முறையில் அந்த குழந்தைங்க வாய் பேசி எத்தனையோ குழந்தைங்க சாச்சு. இன்றைக்கி யாரும் அப்படி வரல, நான் அடுத்த முறை வரும்போது அதையும் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. அப்படி சந்தேகமாகவே நேரம் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் வந்து ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி அதுவும் உங்கள் மந்திரம் பண்ணுறதோ மாயம் பண்ணுறதோ எந்த பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அந்த செலவே இங்கே கிடையாது. நீங்களே 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வரலாம். உங்கள் கையாலே ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பால் எடுத்து உங்கள் கண்ணை முன்னாடியே சாமிக்கு குழந்தைக்கு குடிக்கடிப்போம். அந்த குழந்தை 3 to 6 மாதத்துக்கு தன்னால் பேச ஆரம்பிப்போம், மருத்துவ செலவு இல்லாமல். இதுதான் நம்ம ஆண்டவனோட விஷயம். அப்படி யாராச்சும் அக்கம் பக்கம் குழந்தைங்க யாராச்சும் திக்குவாயோ பேசாமல் இருந்தாலும் கூட்டிகிட்டு வரலாம். இப்போ பாருங்க தம்பி கொஞ்சம் என்ன பண்ண. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? பேர் கார்த்திகாங்கண்ணா. தம்பி 8 மாசத்துல தான் பிறந்தான். வயிற்றுல சரியான ஆதாரம் எதுவுமே இல்லை, யாரும் கண்டிக்கல. பிறந்து நார்மல் டெலிவரி தான் அனுப்பிச்சிங்க. அப்படி ஒன்றாவது போகிறான். எல்லா பிள்ளையும் பேனா பிடிச்சிருக்கு, அவன் இன்னும் பேனா பிடிச்சி இல்லை. சொல்கிறது ஓரளவுக்கு சொல்கிறான், ஆனால் தெளிவாக அவன் புரிஞ்சு அவன் இன்னும் பேசலை, நல்லா பேசலை. பாப்பாவுக்கு 3 வயசாவது அவன் நல்லா பேசுகிறா, எல்லாமே பண்ணுறான். அப்புறம் பக்கத்தில் ஒரு அக்கா வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு. அதனால் இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் பால் கொடுக்குறோம். ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. அன்னைக்கு இதே அக்கா நல்லா பேனை பிடிச்சி எழுதுறோம். உங்கள் முன்னாடி சாய்ச்சா நான் நிரூபிச்சும் காட்ட சொல்கிறேன். மோட்டூர் ஆண்டவனுக்கு மோட்டூர் ஆண்டவனுக்கு வேண்டிக்கோங்க. தம்பி நல்லபடியாக எழுதணும், படிக்கணும், ஞானங்களோடு வளரணும் வேண்டிக்கோங்க. மோட்டூர் முருகனுக்கு ஆரோக்கிய ஆண்டவனுக்கு ஆரோக்கிய ஆண்டவனுக்கு ஞானங்கள் அல்பவனுக்கு ஞானமாய் இருப்பவனுக்கு மோட்டூர் சுயம் பான்வாரிசு ஆண்டவனுக்கு அரஹரா அரஹரா அரஹரா. ஒரு டைம் வந்துட்டு கேட்டப்போ தை மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. 10 நாள் ஆகிடுச்சு. அதனால் எவ்வளோ ட்ராவலாக பால் குடிச்சிட்டு தான் நம்ம இது மாதிரி வந்து ஓகே ரைட், முருகனாலும் நல்லதாக நடக்கட்டும். ரொம்ப லாங்காக இருக்கிறீங்க. இப்போ பாப்பா சங்ககிரினாலும் பக்கம் தான், ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் தான். இப்போ நமக்கு வெளி மாவட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்போ அப்படிங்கும்போது ரொம்ப லாங் வேண்டாம், நாங்கள் ஆட்டுக்கார அனுப்பி விடுங்க. அவங்க வந்து பால் வேண்டாம். அப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு திரும்ப நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இப்போ மோட்டர் முருகனால பாப்பாவுக்கு இப்போ இந்த தள்ளி போயிருக்கிற குழந்தைய நல்லது ஆரோக்கியமான முறையில் பிறக்குன்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கிறோம். மோட்டர் ஆண்டவனுக்கு யாரையும்
எந்த ஊர்? குமராபாளையம். ஸோ இந்த கோயிலுக்கு வர காரணம் என்ன? அம்மா கூடயும் மாமா கூடயும் வந்துருக்கேன். ஓகே கோயிலுக்கு போகிற சிரமம் கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அது எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சந்தோஷமாக இருக்குது. ரைட். அதான் நடக்கும். ஓகே. ஸோ இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கோயில் இப்போ ஒரு 1 hour இருப்பீங்களா? இந்த 1 hourல உங்களுக்கு எப்படி இருந்தது மனசு? கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் அமைதியாக ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேம்மா, ரைட். ஸோ இந்த கோயிலோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது? க்ளீன்லினஸ் அந்த மாதிரி இல்லை? இந்த கோயிலோட ஆம்பியன்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி, க்ளீன்லினஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே சூப்பராக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், இது வந்ததில்லை. கொஞ்சம் நாள் நீட்டாக இருக்குது, மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஆனால் அழகாக நல்லா வச்சுருக்கேன். அவ்வளோதான். நன்றிம்மா. சாமி வணக்கம். என்னோட நேம் சங்கர் தர்ஷன் ஒய்ஃப் நேம். நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கு ஒரு 4 டே வந்துட்டு போனால் இப்போ மாசமாக இருக்காங்க, 5 மாதம். ஸோ இந்த கோயிலை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்ஸ்டாகிராம் பார்த்து. ஓகே. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து போயிருந்தாரு. அவர் வந்து அப்புறம் சொன்னார், அப்புறம் 4 டே வந்துட்டு ஒரு பயம் வந்தது. வந்துட்டு போனாங்க, அவங்க பயம் வந்தது. அதுக்குமே இப்போ நாங்களும் வந்திருக்கோம். நாங்கள் 4 பேருக்கு சொன்னால் அவங்களும் வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கோயிலில் வந்த உடனே உங்களுடைய மனமாற்றங்கள் என்னென்ன? மனசு திருப்தியாக இருக்குது. வந்துட்டு கொண்டிருக்கேன். சஷ்டிக்கு தான் வந்துட்டு இருந்தோம், 2 டைம் வந்தோம். அமாவாசைக்குலாம் வந்ததில்லை. அப்புறம் வந்து 3 டைமே எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷம். ஓகேம்மா. இந்த முருகன் அப்படின்னாவே ஒரு பக்தி, ரைட்? அவர் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு பக்தி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு முருகன் மேலே எப்போ இருந்து பக்தி, என்ன மாதிரி பக்தின்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 இயர்ஸாக தான் முருகன் மேலே ஒரு பக்தி வந்தது. முருகனாவே ஒரு மிராக்கிள் தான். நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா. ஒரு தருவாங்க அம்மா. இப்போ 3 பெண் குழந்தைங்க அப்படின்றீங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? யார் சொன்னாங்க? நாங்கள் தான் சொன்னோம். நாங்கள் வந்து போனோம், மருமகன் எங்கள் பையன் அது. சரி, இங்கே வந்து என் பூசையில் இருக்கிறாரு, அவர் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா நிறைவேறும்னு சொல்லி அவர் மூலியமாக நாங்கள் வந்தோம். சரி. இப்போ குழந்தைக்கு என்ன வயசுங்க? 1 வயசு 3 மாதம். 1 வயசு 3 மாதம். மணிப்பிரசாத சக்தி ஆவாகனாம் மூற்றும் மிருகப்பெருமான் குழந்தை உருவம் சமர்ப்பயாமே ஆண்பாரி சென்னுகிறகானாம் பெண்பாரி சென்னுகிறகானாம் சகல குழந்தை ஐஸ்வர்ய நிகரகானாம் இரட்டை குழந்தை நிகரகானாம் பரிபூர்ண மூன்று மிருகப்பெருமான் மணிப்பிரசாத சக்தியாவாகனானாம் மூன்று மிருகப்பெருமான் மணிப்பிரசாத சக்தியாவாகனானாம் மூன்று மிருகப்பெருமான் சக்தி மணிப்பிரசாதாவாகனானாம் அன்பாரி செல்பவனுக்கு பெண்வாரி செல்பவனுக்கு இரட்டை குழந்தை கொடுப்பவனுக்கு 2 குழந்தை கொடுப்பவனுக்கு ஹர 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 எத்தனை மாசம்
ஃபர்ஸ்ட் குழந்தை அதான் முதல் குழந்தை ஆண்டவன் கூப்பிட்டுவாங்க. சுவாமி ஆண்டவனே கந்த சுவாமி தெய்வமே வலிகுத்த ஆண்டவனே மூன்று ஐயா குழந்தை ஆண்டவன் என்ன செய்றீங்க? வேற என்ன செய்றீங்க? மாச நமது அமாவாசை பூஜை 29/3/2025 சனிக்கிழமை அன்னைக்கு அடுத்த மாசம் நமது அமாவாசை பூஜை. அடுத்த மாசம் நடக்கக்கூடிய பூஜை கந்த வேள்வி. குழந்தைகளுக்காக முருகப்பெருமான் நல்லுகின்ற தெய்வமாக விளங்கக்கூடிய வகையில பங்குனி மாசம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அடுத்த மாசம் 2 நாளுமே பூஜை இருக்குது. பங்குனி உத்திரத்துக்கு விழா பூஜையும் அதுக்கு முன்னாடி அமாவாசை முன்னாடியே வரதுனால அமாவாசை பூஜை இருக்குது. நாம சொல்லுவோம் நம்ம கோயில தாலி கட்டுற சம்பிரதாயில கல்யாண பூஜை நடக்கணும்னு சொன்ன தெரியுமா? அந்த கல்யாண பூஜை நடக்கிறது பங்குனி உத்திரத்துக்கு. அன்னைக்கெல்லாம் தவறு விடாது. அந்த பூஜை தான் ரொம்ப முக்கியமான பூஜை. எல்லா கோயிலையும் சாமிக்கு அம்பாளுக்கு கழுத்துல தாலி போட்டு பூஜை விடாங்க. நம்ம ஆலயத்துல தாலி போட மாட்டோம். சுவாமிக்கு கங்காணம் கட்டி ஆண்வாரி ஆண்டவனா இருக்கிறதுனால இங்க சுவாமி அம்பாள் வந்து கங்காணம் மட்டும் தான் கட்டுறோம், தாலி போட மாட்டோம். தாலி போட்டு எங்க பெண்வாரி சிவருக்கு இந்த கோயிலோட ஐதீகம். அதனால அம்பாள் கழுத்துல தாலி போடாம கங்காணம் மட்டும் தான் கட்டுவோம். அந்த பூஜை நடக்கிறது வருகின்ற பங்குனி உத்திரத்துக்கு. ஆண்வாரிசுக்காக வேண்டீங்களா தவறாம அன்னைக்கு வந்து ஆண்டவன் அனுப்பிக்கோங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு எதிர்பார்க்கறீங்களா அன்னைக்கு வந்துருங்க. கல்யாணக்காரு ஆண்வாரிசுக்காரு எல்லாருமே அன்னைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. மெயினா வந்து அந்த பூஜை பார்க்கறது ஆண்வாரிசுக்காருக்கு மிக சிறப்பு. பங்குனி உத்திரத்துக்கு அந்த பூஜை வழக்கம் போல நம்ம அமாவாசை பூஜை 29/3/2025 சனிக்கிழமை அடுத்த மாசம் நம்மளோட அமாவாசை பூஜை. சாமி ஆண்டவனே சாமி தெய்வமே சுவாமி ஆண்டவனே பகவானே சுவாமி தெய்வமே புத்திரவாரி சுத்தரவாரி ஆண்டவனே என்ன செய்யாண்டே முருகாசனம் நம்ம அடுத்த மாதம் அமாவாசை பூஜை வருகின்ற எல்லாரும் பொரியலோட வடபாயாசத்தோட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வயிறார கேட்டு சாப்பிட்டு போங்க. யாரும் தயவு செய்து சாப்பிடாம போக வேண்டாம். வந்து எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போங்க.